பிரியமானவர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவிலே ஏற்பட்ட இன்ப நாமத்தின் மூலம் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஆ அதாவது முழு வேதம் நம்மளுடைய பைபிள் தெரிவு நமக்கு எவ்வளோ பெருசா இருக்குன்ட்டு. அது என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் அது மெயினா இல்லையா? இப்போ நாம் எல்லாவற்றையும் ஒரே ஒரு வசனத்துல, ஒரே ஒரு அம் அ வசனம் மூலமாய் அதை நாம் எப்படி அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம்னு சொல்லிட்டு, அது நியாயம் பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களை நாம் அறிந்து கொள்வோமா? அதில் ஆண்டவர் நிறைய எழுதியிருக்கிறாரு. மோசேக்கு 10 கற்பனைகள் கொடுத்துருக்கிறாரு. லேவியர் ஆகமம், எண்ணாகமம், உபாகமம், யாத்ராகமம், இந்த ஆகமங்கள் எல்லாம் அதை தான் எழுதி வச்சிருக்கிறாரு. மோசே மூலமா இப்போ புஸ்தக சுருள்ல எழுதி எழுதி வச்சு நியாயப்பிரமாணங்கள் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் எடுத்து அதன்படி தான் அவங்க ராஜ்யத்தை நடத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன அந்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? மத்தேயு 7வது அதிகாரத்தில் 12வது வசனம், மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்களேன், நமக்கு ஒருத்தவங்க இதை செய்யணும்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல, அதை நீ மற்றவங்களுக்கு செய். நம்ம மேலே பாசம் காட்டணும், நம்ம மேலே ஆசை வச்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதை மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. நம்மளை கௌரவப்படுத்தணும், நம்மளை மதிக்கணும், அதை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க. அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்க நம்மளை மறக்கக்கூடாது நினைக்கிறீங்கல்ல, நீங்கள் அதை மற்றவங்களுக்கு செய்யுங்க. நீங்கள் அவங்கள மறக்காதீங்க. நீங்கள் செஞ்ச நன்மைகளை அவங்க செஞ்ச நன்மைகளை மறக்காதீங்க. நமக்கு என்ன செய்யணும் மற்றவங்கன்னு எதிர்பார்க்கிறோமோ அதை நீங்கள் அப்படியே மற்றவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. எத்தனை அருமையான ஒரு சத்தியம் பார்த்தீங்களா பிரியமானவர்களே? இதை நான் உண்மையில் இதை படிக்கும்போதெல்லாம் நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். எவ்வளவு அழகாக ஒரே ஒரு இதில் சொல்லி நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மற்றவங்க, உங்கள் புருஷனாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரியாதவங்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் சகோதரர்களாக இருக்கட்டும், உங்கள் மாமியாராக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், இல்லை உங்களோட மற்றவங்க யார் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அவங்ககிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அதை அப்படியே நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. இதுதான் நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம். அப்படி நாம் மத்தேயு 7:12 அந்த வசனத்தை நாம் நிறைவேற்றி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படியும் தீர்க்க தரிசனத்தின் படியும் நாம் நிறைவேற நம்மை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.